சிவன் மீது அதீத பக்தி கொண்ட 63 நாயன்மார்களை பற்றிய தொகுப்பை தங்களுக்காக நான் வழங்க உள்ளேன். இந்த தொகுப்பை நான் தங்கு தடையின்றி வழங்க சிவபெருமானை வேண்டி தொடங்குகிறேன். எல்லா சிவன் பிரகாரத்திலேயும் நாம் பிரதட்சணம் செய்யும் பொழுது 63 நாயன்மார்களையும் நாம் காண்கிறோம். இவர்கள் யார்? இவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இனி நீங்கள் தினமும் கேட்டு மகிழலாம். சோழநாடு நாகப்பட்டினம் அருகே திருநுழைப்பாடி என்ற ஊரில் பிறந்த அதிபத்தர் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். அவரே மீனவ மக்களின் தலைவராகவும் இருந்தார். தன்னோட தொழில் மீது அவருக்கு இருந்த பக்தியை அளவிட முடியாது. அதேபோல் சிவன் மேலே அவருக்கு இருந்த பக்தியும் வார்த்தைகளால் அளவிட முடியாதது. தினமும் வலையில் விழும் மீன்களில் ஒன்றை கடலில் வீசி விடுவாராம் அதிபத்தர். அதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் சற்றும் எதிர்பாராத நிகழ்வு. வலையில் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. அன்றைய நாள் முழுவதும் முயற்சித்த போதும் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. அன்றைக்கு அவருடைய குடும்பமே மிகவும் வருத்தத்தில் இருந்தது. இது எல்லாமே பரம்பொருளின் செயல் என்பது நாம் அறிந்ததே. அப்போது கடலில் தகதகவென மின்னியபடி மீன் அதிபத்தி நாயனாரின் கண்களில் தென்பட்டதும் அதிபத்த நாயனாருக்கு அளவில்லா மகிழ்ச்சி. இந்த அகிலத்தை ஆளும் ஈசனுக்காக அந்த மீனை உடனே கடலில் போட்டுவிட்டார். சிவபக்தனான அதிபத்த நாயரின் செயலை கண்டு அம்மையப்பர் தோன்றி காட்சி கொடுத்தார்கள். நாம் மனதார எதை நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பவர் யார்? பரம்பொருள்தானே. சிவபெருமானின் கடாட்சம் கிடைக்க தூய்மையான பக்தி ஒன்றே போதுமானது என்பதை நமக்கு நடத்தி காட்டியவர் அதிபத்த நாயனார் ஆவார். இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தங்கமீன் வழங்கும் விழா காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.